டெரைவ் பண்ணிட்டோம் இல்லையா. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dlக்கு நமக்கு தெரியும் h பை ரோ 2 இதுதான் ஆன்சரு. ஸோ இந்த பக்கம் இருந்தது I. ஸோ ஃபஸ்ட்டு ரீஜனுக்கு I என்ன வரும்னா I இன்ட்டு பை ரோ ஸ்கொயர் டிவைடட் பை பை ஏ ஸ்கொயர். ஸோ பை கேன்சல் ஆகிடும். I ரோ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ ஸ்கொயர். ஸோ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dl ஈக்குவல் டு I தான் நம்ம ஃபார்முலா. ஸோ இதுக்கு எப்பயுமே h பை ரோ 2 போட்டுக்கோங்க. இந்த ஐக்கு பதிலாக ஃபஸ்ட் ரீஜனுக்கு I ரோ ஸ்கொயர் பை ஏ ஸ்கொயர் வந்திருக்கு. ஒரு ரோ கேன்சல் ஆகிடும். அப்போ h பை ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு I ரோ டிவைடட் பை 2 ஏ ஸ்கொயர். அவ்வளோதான். சரிங்களா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ரீஜனோட ஆன்சர். யூனிட்டு ஏ பை மீட்டர் போட்டுக்கோங்க. ஓகே. ஸோ அடுத்து ரீஜன் 3 பார்த்துட்டு வருவோம். ஸோ ரீஜன் 3 பார்த்தீங்கன்னா ரீஜியன் 3க்கும் என்ன நம்மளுக்கு டயக்ராம் வரும்னா நம்மளோட ரோ வந்து பிக்கும் சிக்கும் நடுவால் இருக்கு இல்லையா. அப்போ இங்கே இருக்குது. ஏன்னா இது ஏ, இது பி, இது சி. ஸோ ரெண்டுக்கும் நடுவால் ரோ இருக்குது. ஸோ சேம் ஃபார்முலா h டாட் cl ஈக்குவல் டு I. இது மாற போகிறதுல நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இங்கே I மட்டும் என்ன வரும்னு பாருங்கள். I ஈக்குவல் டு I இன்ட்டு இதனால் நீங்களாவே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஐக்கு தனி டெரிவேஷன் இருக்குது. அது போட தெரியல, எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இதை நான் சொல்கிற மாதிரி ஈஸியாக படிச்சுக்கோங்க. மேலேயும் கீழேயும் டிவைட் பண்ணுறதுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க. மேலேயும் சி ஸ்கொயர் போடுங்க, கீழேயும் சி ஸ்கொயர் போடுங்க, மைனஸ் போடுங்க, மேலே ரோ ஸ்கொயர் போடுங்க, கீழே பி ஸ்கொயர் போடுங்க. அவ்வளோதான். சரியா. இதுதான் நம்மளோட I. ஸோ இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dlக்கு என்ன வரும் h பை ரோ 2 ஈக்குவல் டு இங்கே ஐக்கு பதிலாக என்ன வந்திருக்கு I ஆஃப் சி ஸ்கொயர் மைனஸ் ரோ ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். இப்போ ஆன்சர் என்ன h பை ஈக்குவல் டு என்ன வரும் h பை ஈக்குவல் டு I பை 2 ரோ கீழே வந்துடும் சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் டிவைடட் பை சி ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். அவ்வளோதான். சாரி, ரோ ஸ்கொயர். ஸோ இது ரீஜன் 3. ஓகேங்களா. ஸோ அடுத்து ரீஜன் 2 1ம் 3யும் பார்த்துட்டோம். இப்போ ரீஜன் 2. ஸோ ரீஜன் 2 சேம் h டாட் dlக்கு என்ன ஃபார்முலா h பை ரோ 2 ஐக்கு பதிலாக என்ன போடணும்னா I ஆஃப் ரோ பை ஏன்னு போடணும். அதாவது ரீஜன் 1க்கு ரோ ஸ்கொயர் ஏ ஸ்கொயர்னு போட்டிட்டு இங்கே ரோ பை ஏன்னு மட்டும் போடணும். ஸோ இந்த ரோ கேன்சல் ஆகிடும். h பை ஈக்குவல் டு I பை 2 ஏ. அவ்வளோதான். இது ரீஜன் 2. ஓகேங்களா. ஸோ ரீஜன் 4 ரொம்ப ஈஸி. ரீஜன் 4ஓட h பார்த்தீங்கன்னா அதே தான் h டாட் dl அதே தான். பட் I வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா I மைனஸ் I. ஓகேங்களா. ஏன்னா நம்ம ஏற்கனவே போட்ட டயக்ராம் படி வெளியில் போகிற கரண்ட்டு வெளியில் போகும், உள்ளே போகிற கரண்ட்டு உள்ளே வரும். அப்போ I மைனஸ் I என்னவாயிடும் 0 ஆகிடும். ஓகே. ஸோ 0 ஆகிறனால h பை வந்து இன்டெக்ரல் ஆஃப் h டாட் dl ஈக்குவல் டு 0 தான். h ஈக்குவல் டு 0 தான். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த டெரிவேஷனை ரொம்ப ஈஸியாக படிச்சுக்கோங்க. நான் எழுதி போட்டதை மட்டும் சொன்னதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே.